வெல்கம் டு நகரத்தார் கைமணம். இன்றைக்கி ஒரு ஃப்ரைட் ரைஸ், நிலக்கடலை போட்டு ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கல்பாசி, மிளகு. இப்போ வெங்காயத்தையும் போட்டு, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இது வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா தழை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள புதினா தழையை போட்டுக்கிறோம். அதையும் ஒரு வதக்கிட்டு ஒரு 2-3 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறோம். 1 கப்பு பச்சை நிலக்கடலை அதையும் சேர்த்துக்கிறோம். அதையும் ஒரு வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா. நீங்கள் பிரியாணி பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாம். வாசத்துக்கு ஏதாவது ஒரு மசாலா பவுடர் போட்டுக்கலாம். அது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விடணும். இப்போ தக்காளி, ஒரு நல்ல பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போது ஒரு கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த காய்கறியையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு வதக்கிட்டு இது கூட 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு கலர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி 1 கப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour ஊறிச்சு. ஊறினதுக்கப்புறம் இந்த அரிசியும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போ 1 கப்பு ரைஸ்னால் 2 கப்பு நம்ம தண்ணி அளவு சரியாக இருக்கும் பாருங்கள். இப்போ நான் 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ எல்லா இடமும் நல்லா எண்ணெயில் இந்த அரிசி கொஞ்சம் நல்லா கோட்டாகிடுச்சு. கலரும் நல்லா பிரைட் கலராக இருக்குது. இப்போது தண்ணியை சுட வச்சு அது கூட ஊற்றிக்கிறேன். 1 கப் ரைஸ்னால் 2 கப்பு தண்ணி. தேங்காய் எதுவுமே சேர்க்கல, தேங்காய் பால்லாம் சேர்க்கல. அப்படியே ஒரு ஃப்ரைட் ரைஸு பாருங்கள். 2 விசிலுக்கு விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், பூவாக இருக்குது, நல்லா ட்ரையாகவும் இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எம்மியான நிலக்கடலை போட்ட ஒரு ஃப்ரைட் ரைஸ், நிறைய வெஜிடபிள்ஸும் சேர்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.